வணக்கம் வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் இன்றைக்கி பார்க்குறது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். என்ன அப்படின்னாக்கா 3-4 டைம்ஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார், ஆனாலும் என்னால் பார்த்தினாக்கா பிஜிடிஆர்பி கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு பார்த்தினாக்கா மனசில் ஆதங்கம் இருக்கும். நம்ம எதனால் பார்த்தினாக்கா நம்மளால் பாஸ் பண்ண முடியல அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதெல்லாம் பண்ணால் நம்ம வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் நம்ம போஸ்டிங் வாங்க முடியும், அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக பார்த்தினாக்கா ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் அதுக்கான வீடியோஸும் ரெகுலராக நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அதோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ரெகுலராக பார்த்தினாக்கா டெய்லி ஒரு சைக்காலஜி கிளாஸ் ஒன்று வரும். அது மட்டும் இல்லாமல் வாரத்தோடைய எண்டில் பார்த்தினாக்கா ஒரு சைக்காலஜி கொஷின்ஸ் பார்த்தினாக்கா நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். எல்லாமே வீடியோ மட்டும்தான், மெட்டீரியல்ஸ் எதுவும் தரமாட்டேன், சரிங்களா? இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னாக்கா ஒரு சிலர் பார்த்தினாக்கா ஒரு டைம் எழுதி ஃபஸ்ட் டைமே கிளியர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தினாக்கா 2-3 டைம்ஸாக எழுதிட்டு இருப்பாங்க, ஆனாலும் பார்த்தினாக்கா அவங்களால கிளியர் பண்ண முடியாது. அதுக்கு என்னென்ன காரணமெல்லாம் இருக்கும்? ஃபஸ்ட்டு பார்த்தினாக்கா லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன், சரியா? அப்போ லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன், அப்போ இந்த ப்ரிப்பரேஷனில் எதெல்லாம் சார் வரும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பார்த்தினாக்கா நம்ம சிலபஸை பார்த்தினாக்கா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிலபஸை பார்த்தினாக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நமக்கு பார்த்தினாக்கா நியூ சிலபஸ் வந்திருக்கு. அப்போ அந்த நியூ சிலபஸை பார்த்தினாக்கா தரோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த நியூ சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி அப்ராப்ரியேட் ஸ்டடி மெட்டீரியல், சரிங்களா? அடுத்தது பார்த்தினாக்கா மெட்டீரியல் வேணும். மெட்டீரியல் அப்படின்றது நீங்கள் புக்காக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கோச்சிங் கிளாஸோடைய மெட்டீரியலாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். அதுக்கு அடுத்தது ஸ்டடி பிளான், சரிங்களா? ஸ்டடி பிளான் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பார்த்தினாக்கா ஃபஸ்ட்டு சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி அப்ராப்ரியேட் மெட்டீரியலை கலெக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஸ்டடி பிளானை போட்டு அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சரியா? சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோ, மெட்டீரியலை வாங்கிறதோ, அப்புறம் ஸ்டடி பிளான் போகிறதோ எல்லாமே பண்ண இம்பார்ட்டன்ட் தான். இது எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுறது. நம்ம எல்லாருமே இந்த 3-4 டைம்ஸ் எழுதி நான் ஃபெயில் ஆகிருக்கேன், 3-4 டைம்ஸாக என்னால் பண்ணாக்கா டிஆர்பி கிளியர் பண்ணவே முடியல அப்படின்றவங்க பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா, ஸ்டடி பிளான் எல்லாம் போடுவீங்க, ஆனால் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டீங்க, சரிங்களா? ஃபஸ்ட் ஒன் பண்ணாக்கா ஸ்டடி பிளான் போடணும். மெட்டீரியல்ஸ் எல்லா யூனிட்டும் கவர் ஆகிற மாதிரி மெட்டீரியல் இருக்கணும். அதுக்கு அடுத்தது சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சிலபஸை வச்சுக்கிட்டு படிக்கணும். இது ஃபஸ்ட் ஒன். செகண்டு டைம் மேனேஜ்மெண்ட், சரிங்களா? அப்போது நம்ம ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். அந்த ஸ்டடி பிளான் பார்த்தினாக்கா நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி போடணும். நமக்கு என்ன டைம் அவைலபிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தினாக்கா இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் பார்த்தினாக்கா வேலைக்கு போயிட்டு தான் பார்த்தினாக்கா படிச்சுட்ருப்போம். அப்போ நமக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. அப்போது அந்த டைமை எப்படி நம்ம பார்த்தினாக்கா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான்னு போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் வித் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், சரியா? நான் இதை ரிப்பீட்டடாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம எப்போல்லாம் மோட்டிவேஷன் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் பார்த்தினாக்கா கண்டிப்பாக சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் பார்த்தினாக்கா நம்மளால் பார்த்தினாக்கா எவ்வளோ கொஷினுக்கு நம்மக்கிட்ட பார்த்தினாக்கா நோட்ஸ் இருக்குதுன்னு ஒன்று தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ மிஸ்டேக்ஸ் நமக்கு வருது, அதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம டைரெக்டாக போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்தா நிறைய பேர் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்க எல்லாருமே பார்த்தினாக்கா பண்ணுற மிஸ்டேக், படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல் எல்லாம் படிச்சுட்டு போய் உட்காருவாங்க. அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்த உடனே அவங்க பார்க்குற நோட்ஸ் எப்படி இருக்குன்னா, அவங்க பார்க்குற கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னா எங்கேயோ படித்த மாதிரி இருக்கும், சரிங்களா? அதனால தான் பார்த்தினாக்கா அவங்களால என்ன பண்ண முடியாது, எக்ஸாக்டாக இந்த ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால போட முடியாது. அதனால தான் அவங்க பார்த்தினாக்கா ஃபெயில் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன், சரிங்களா? சார் எங்களுக்கு தான் எக்ஸாம் பேட்டர்ன் தெரியுமே சார், நாங்கள் தான் 3-4 டைம்ஸாக எழுதிட்டுருக்கோமே சார் அப்படின்னு ஒரு கொஷின் வரும், சரியா? அப்போ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். 110 கொஷின் நம்முடைய மேஜர்லேருந்து இருக்குது, சரியா? பேலன்ஸ் 40 கொஷினில் 30 கொஷின் பார்த்தினாக்கா எஜுகேஷன் சைக்காலஜியில் இருக்குது.
10 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிகேயில் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த 110 கொஷின் நம்முடைய யூனிட்டில் எந்தெந்த யூனிட்லேருந்து வருது அதை தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் பேட்டர்ன் தெரியுது மட்டும் இல்லாமல் அந்த 110 கொஷின் எங்கெங்கேருந்து வருதுன்னு தெரியணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். டோட்டலாக வந்து பண்ணாக்கா 10 யூனிட் இருக்குது. 10 யூனிட்டில் ஒரு யூனிட் ரொம்ப சின்ன யூனிட்டாக இருக்கும், ஆனால் 10 கொஷின் கேட்பாங்க. சரியா? ஒரு யூனிட் ரொம்ப பெருசாக இருக்கும், அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 கொஷின் தான் வரும். அப்போ எதை படிக்கணும், சின்னதாக இருக்கிற யூனிட்டை படித்தா ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், அந்த 10 மார்க்கை வந்து பண்ணாக்கா ஈஸியாக வாங்கிடலாம். இந்த மாதிரி தான் வந்து பண்ணாக்கா நம்ம அந்த எக்ஸாம் பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை மட்டும் இல்லாமல் நம்முடைய யூனிட்டுடைய அந்த மார்க் டிஸ்ட்ரிபியூஷனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எது இம்பார்ட்டன்ட் டாபிக், எந்த டாப்பிக்லேருந்து ரிப்பீட்டடாக கொஷின் எடுக்கிறாங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்மளால் கவர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 110 கொஷினுக்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த பேலன்ஸ் இருக்கிற 40 மார்க்குக்கு யாருமே ப்ரிப்பேர் பண்ணுறதே இல்லை. இப்போ வரைக்கும் யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க பாஸ் ஆனதுக்கு எது சார் ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த 40 மார்க் தான். ஏன்னா நம்ம என்னதான் இந்த மேஜரில் 110 மார்க்குக்கு நம்ம போராடி இது பண்ணாலையும் நம்மளால் எடுக்க முடிஞ்சதுன்னாவோ 90 to 100 நான் சொல்கிறது மேக்ஸிமம் மார்க். சரியா? ஒரு சிலர் 100க்கு மேலே கூட எடுப்பாங்க. ஆனால் ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா 90லேருந்து 100 மார்க் தான். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து பண்ணாக்கா இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. என்ன தான் நல்லா வந்து பண்ணாக்கா படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி. அப்போ 90 to 100னாவே மேக்ஸிமம் போஸ்டிங் வந்துடும். இருந்தாலும் அங்கே கம்யூனிட்டியில் வந்து பண்ணாக்கா கொஞ்சம் இதுவாகும். சரியா? சப்போஸ் கொஷின் பேப்பர் வந்து பண்ணாக்கா கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்குது, ஈஸியாக இருக்குது அப்படின்னா கட் ஆஃப் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எது சார் ஹெல்ப் பண்ணணும்னா இந்த சைக்காலஜி ஜிகே தான் ஹெல்ப் பண்ணும். அப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்கா கான்சன்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. அதனாலேயும் நம்ம வந்து பண்ணாக்கா லேக் ஆகிறோம், எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாமல். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷன். சரியா? நமக்கு வந்து பண்ணாக்கா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோக்கான அலர்ட் டோன் வரும், இல்லை ஒரு மெசேஜ் டோன் வரும், இல்லை யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுக்கு பக்கத்து ரூமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை நம்ம ரூம்லேயே கூட டிவி ஓடும். சரிங்களா? அப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ராக்ஷன். இந்த டிஸ்ட்ராக்ஷனை வந்து யார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேக்கிள் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். மற்ற எல்லாருமே வந்து பண்ணாக்கா இந்த 3-4 டைம்ஸ் அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கெல்லாம் வந்து பண்ணாக்கா அஃபெக்ட் ஆனவங்களால தான் வந்து பண்ணாக்கா இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது நம்ம டைமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக காலி பண்ணிடும். ஸோ நமக்கு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய்ட்டு வந்து கிடைக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 to 4 ஹவர்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ அந்த 3 to 4 ஹவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ எப்போ நமக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் இல்லாமல் இருக்கோ, எப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போட்ட அந்த ஸ்டடி பிளானை கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். அப்போ தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். அடுத்தது இந்த 3-4 டைம்ஸாக படிக்கிறவங்க பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்கா ரிவிஷன் பண்ணுறதே இல்லை. சரிங்களா? ரிப்பீட்டட் ரிவிஷன் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எப்போ நீங்கள் ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்தாக்கா நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதர்வைஸ் வந்து பார்த்தாக்கா நம்ம திரும்ப அடுத்த டிஆர்பி எப்போ வரும்னு உட்காந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். வேறு வழியே இல்லை. ஏன் இதை வந்து பண்ணாக்கா சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வந்து பண்ணாக்கா அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்ம மிஸ்டேக்கை வந்து பண்ணாக்கா கரெக்ட் பண்ணிப்போம். ஒவ்வொரு முறையும் டிஆர்பியில் என்ன பண்ணுவோம்னா அடுத்த டிஆர்பி வரும் நான் பாஸ் ஆகிடும் நினச்சிக்கிட்டே தான் இருப்போமே தவிர ஆனால் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் புக்கே எடுக்கிறது கிடையாது. அப்படியே எடுத்தாலே வந்து பண்ணாக்கா ஒரு யூனிட்டை படித்து முடிச்சிடுவோம். அடுத்து வந்து பண்ணாக்கா திரும்ப அந்த யூனிட்டை எடுக்கிறதுக்கு ஒரு 2 மாதம் ஆகும், இல்லை 1 மாதம் ஆகும். அப்போ திரும்ப எடுத்திங்கன்னா என்ன ஆகும், எல்லாமே புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இல்லை வந்து பண்ணாக்கா அந்த யூனிட்டை வந்து பண்ணாக்கா ஒரே டைம் தான் படிச்சிருப்பீங்க, இல்லை 2 டைம் தான் படிச்சிருப்பீங்க. அப்போ அதை கிளியர் பண்ண முடியுமா, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 10 யூனிட் இருக்குது, ப்ளஸ் எஜுகேஷன் சைக்காலஜி இருக்குது. எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? அப்போ நம்ம படித்ததை எப்போ யார் ஒருத்தர் வந்து திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்களால தான் வந்து பண்ணாக்கா டிஆர்பியை கிளியர் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த 3-4 டைம்ஸாக நான் வந்து பண்ணாக்கா ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார், என்னால் பாஸ் பண்ண முடியல, இதுதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அடுத்து நம்முடைய சப்ஜெக்டோடைய கான்செப்டை வந்து பண்ணாக்கா சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில்ல. சரிங்களா? சப்ஜெக்டோடைய கான்செப்ட், அந்த கான்செப்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வரும்.
அப்போ அந்த கான்செப்டை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இருக்கிற கான்செப்ட் நீங்கள் எவ்வளோ கான்செப்ட் இருக்கோ, கான்செப்ட் பேஸ்டு கொஷின்ஸ் வருதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் தரோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் எப்போவாவது வரட்டும், சரியா? நமக்கு இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ ஆனுவல் பிளானர் சொல்லிட்டாங்க, இப்போ இந்த டேட்டில் வரப்போகுது எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், உட்காந்துட்டு வந்து பண்ணாக்கா தரோவாக படிக்கணும். ஸோ இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இருக்கிற யூனிட்டை வந்து பண்ணாக்கா குறைஞ்சது ஒவ்வொரு யூனிட்டையும் ஒரு 3-4 டைம்ஸாவது படிக்கணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும். நம்ம வந்து பண்ணாக்கா வரக்கூடிய டிஆர்பியில் கிளியர் பண்ணவும் முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தந்த விஷயமெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மிஸ்டேக் எல்லாம் வந்து பண்ணாக்கா கரெக்ட் பண்ணிக்கிட்டு வேறு ஏதாவது 1 or 2 மிஸ்டேக்ஸ் நீங்கள் உங்களை வந்து பண்ணாக்கா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடுங்க உங்களை பற்றி. அப்போ தான் வந்து பண்ணாக்கா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் நம்மளும் பாஸ் பண்ணி வேலை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.